ரீடிங் உட்காரும் போதே 2 times சேஃப்டி பின் பார்த்தேன். ஏன்னா நான் யூஸ்வலாக அந்த என்ன சொல்கிறது அங்கங்கே போட்டு வைக்க மாட்டேன் சேஃப்டி பின்ஸ்லாம். அது எப்படியும் கண்ணில் வந்துட்டு பட்டுகிட்டே இருந்துச்சு. 2 times சேஃப்டி பின். ஸோ ப்ரொடெக்ஷன், நெகட்டிவிட்டி அலர்ட், ஈவில் ஐ அலர்ட், அலர்ட் இருக்கலாம், நெகட்டிவிட்டி, ஈவில் ஐ. பார்ப்போம் என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி உங்களோட எனர்ஜிக்காக வருதுன்னு சொல்லிட்டேன். கிஃப்ட் வாவ். இன்னொரு டவுட்ஸ் இருக்கு, செக் பண்ணிக்கிறேன். கிஃப்ட் கிஃப்ட் மேபி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். சில பேருக்கு வந்துட்டு என்ன உங்களுடைய டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் அந்த சம்மந்தமாக இருக்கலாம். நடக்க போகிற மாதிரி இருந்துட்டு டக்குன்னுட்டு ஒரு ஸ்டாப் அந்த பாஸ் மோடில் போன மாதிரி இருக்குது. இல்லை வேறு எதுனா உங்களுக்கு உங்களுடைய எதனா ஒரு டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீடு வாங்குறது இல்லை விற்கிறது, அந்த மாதிரி பிளாட்ஸ் அந்த மாதிரி விற்கிறது, இல்லை சில பேருக்கு உங்களுடைய மேரேஜ் கூட இருக்கலாம். இல்லை சில பேர் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு நல்ல விஷயம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்ட மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்துட்டு சில டேட்ஸ் தள்ளி போன மாதிரி இருக்குது. சில நல்ல விஷயங்களுக்கான டேட்ஸ் தள்ளி போயிருக்கு. உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கான டேட், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். கரெக்டாக நான் பார்க்கும்போது சொல்லிகிட்டே க்ளோஸ்ட் ஆஃப். கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஏதோ ஒரு காரணத்தினால ரீசனால் வந்துட்டு அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் கடவுளால் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டது. 1 2 3 சிக்னிஃபிகண்ட். கண்டிப்பாக 1 2 3 5 5 5 5 3 3 12 12 12 சிக்னிஃபிகண்ட். 12 நிறைய மைண்ட் கேம்ஸ் விளையாடுற மாதிரி இருக்குது. நிறைய அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்களுக்கு. நெகட்டிவிட்டி, டாக்ஸிக் பீப்புள், ஈவில் ஐஸ், அலர்ட். அதனால தான் வந்துட்டு பென், சேஃப்டி பென் அந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து சில ப்ரொடெக்ஷன்ஸ் உங்களை நீங்கள் அந்த ஒரு ஈவில் ஐ, அந்த ஒரு நெகட்டிவிட்டி, ஜெலசிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்குது. எந்த விஷயமும் வந்து வெளியில் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியும் என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதுன்றது. அந்த விஷயத்தை வந்து சொல்லாதீங்க, நடக்கிற வரைக்கும் சொல்லாதீங்க. நீங்கள் சின்னதாக ஒரு மேபி க்ளூ கொடுத்துருக்கலாம் யாருக்காவது சின்னதாக. அதை அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பெருசு பண்ணி அந்த விஷயத்த வந்துட்டு இது இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபைனல் ஒரு இது பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்குது. சொன்ன 12 இங்கே இருக்குது. எவிடன்ஸ் தப்பான நேரத்தில், தப்பான இடத்துல, தப்பான பர்சன் கிட்ட விஷயம் சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன் நல்ல விஷயம் தள்ளி போன மாதிரி இருக்குது. ஈவில் ஐஸ், ப்ரொடெக்ஷன். இப்போதைக்கு அந்த டோர் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்ப வந்துட்டு திரும்ப ஒரு டென்ஷன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் போன மாதிரி இருக்குது. என்ன ப்ரொடெக்ஷன் சொன்னேன், கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன், பிளாக் கேட், ப்ரொடெக்ஷன், மூவிங் 4 6 7. கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ், இந்த விஷயங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நல்ல விஷயங்கள் வர்றது.
திடீர்னு சொல்லி ஸ்டாப் ஆனதுனால இந்த நல்ல விஷயங்கள் ஸ்டாப் ஆனதுனால கொஞ்சம் திரும்ப அப்செட் ஆன மாதிரி இருக்குது. சில பேர் உங்களோட எமோஷன்ஸோட விளையாடுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஃபீலிங் எமோஷன்ஸோட உங்களுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருந்துட்டு அவங்க கேம் ஆடுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும், யார் கேம் ஆடுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்ற விஷயங்கள் தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி கிடையாது. ரொம்பவே உங்கள் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் தேவை உங்கள் எனர்ஜி. ஏன்னா நீங்கள் ஒரு ஹை பிரிஸ்டஸ், உங்கள் இன்ட்யூஷன் நல்லாவே தெரியும். உங்களுக்கு தெரியாமல் இல்லை, யார் எப்படி பேசுகிறாங்க, என்ன கேம் விளையாடுறாங்க, என்ன நடக்குதுன்ற உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சன் கிடையாது. எல்லாத்தையும் வேடிக்கை பார்ப்பீங்க, எதுலேயும் தலையிட மாட்டீங்க, எதுக்குமே நீங்கள் வந்துட்டு ஆன்சர்ஸ் தேட மாட்டீங்க. ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்க, ஒருத்தங்க கேம் விளையாடுறாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் நின்றுட்டு பேசுகிறதில்ல, என்ன ஏதுன்னு சொல்லி நீங்கள் கொஸ்டின் கேட்குறது கிடையாது. அதுக்கு விளக்கம்லாம் எதுவுமே கேட்குறது கிடையாது. ஓகே சொல்கிறீங்களா, ஓகே ஸ்மைல் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் மூவ் ஆகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியும் கடவுள் இந்த கிஃப்ட் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் தடைப்பட்டிருக்கு, கொஞ்சம் தடை பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன வேணாலும் இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. ஏன்னா இது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண விஷயங்கள், இதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான விஷயம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் கார்ட்ஸ் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டேபிளான விஷயம். ஸோ அதனால் உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. ஏதோ ஒரு ரீசன்னால் அந்த விஷயம் இப்போதைக்கு ஸ்டாப் பாஸில் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வரும்ன்றதும் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு தான் டோர் க்ளோஸ் இருக்குது, ஆனால் அந்த டோர் எப்போ வேணாலும் திறக்கலாம். இப்போதைக்கு தவறான கைகளில் தவறான பர்சன்ஸ் அந்த அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக தான் கடவுள் ஏதோ ஒரு விஷயத்தினால யூனிவர்ஸ், நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த சோர்ஸ், அந்த விஷயத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கையில் போகக்கூடாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ், நல்ல விஷயங்கள் அவங்க கையில் போகக்கூடாது. அதனால தான். ஏன்னா இப்போ உங்களுக்கும் உங்கள் மைண்டில் இருக்கட்டும், உங்களை சுற்றியும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கலாம், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நடந்துகிட்ருக்கலாம். எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் மைண்டோட நீங்கள் எல்லாமே நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. அந்த விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாம் அடியோட அழிக்கணும்னு சொல்லி நீங்கள் பர்சன்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், எந்த விஷயம் இருக்குதோ அந்த விஷயங்களை அடியோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் டிவைன் உங்களுக்காக இந்த ஒரு திரும்ப ஒரு வெயிட் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது, ஒரு பாஸ். அது எதுக்கு இந்த ரீசன் நிறைய பேருக்கு தெரியலன்னா கண்டிப்பாக அதுக்கான இன்ட்யூஷன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்கேஸ் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னா அது ஏன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும், சீக்கிரமே தெரிய வரும். ரொம்ப டவுன் எனர்ஜியில் இருக்கீங்க. நான் பேசுகிறது ரொம்ப டவுனாக தான் இருக்குது. ரொம்ப டவுன் எனர்ஜியில் இருக்கீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கான விஷயங்கள் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. ஏன்னா இந்த ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் வர்றதுக்கு இந்த சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தனியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யாரோடைய ஒரு ஹெல்ப் இல்லாமல். ஸோ அதனால் இந்த விஷயங்கள் தவறான கைக்கு தவறான பர்சன்ஸ் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு மட்டும்தான்றதுக்காக ஒரு பாஸ் இப்போதைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் பயந்துட்டு தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்லை. ஓகே, டேக் கேர்.